இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இறால் கிரேவி வைக்க போகிறோம். நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா அது எப்படி வைக்கணும்னு தெரியலைன்னா இந்த மாதிரி வைங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வந்து சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து கொஞ்சம் சீரகம், சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கோம். சோம்பு போட்டிருக்கோம். மறுபடியும் கருவேப்பிலை போட்டிருக்கோம். அப்புறம் பொடிசா நறுக்குன வெங்காயம், 2 வெங்காயம், கொஞ்சம் மீடியம் வெங்காயத்தில் 2 வெங்காயத்தை நறுக்கிக்கிறேங்க. மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் வதக்கிடுவோம். அதை வதக்கும் போதே நல்ல ஒரு பிடிச்சமான ஒரு ஸ்மெல் வரும். நமக்கு நல்லா அருமையாக இருக்கும். இந்த கிரேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ ஒரு ஆள் கொண்டு வந்தாலும் இந்த கிரேவி தான் நான் வைக்க சொல்லுவேன். இந்த சாறில் என்ன எடுத்துருக்கோம்னா கொஞ்சம் சோம்பு, 5-6 முந்திரி, கொஞ்சம் திருவுண தேங்காய், இதை நம்ம அரைக்க போகிறோன்னே. அதோட ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், அதையும் கொஞ்சம் பெருசாக நறுக்கி போட்டு அரைப்போம். அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சது நம்ம இதில் சேர்க்குறோம். இது கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா இறால் போடுறோம்ல, அது கண்டிப்பாக சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்ல ருசியாக நல்ல மணமாக வர்றது தான் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சமான நிறையா விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிக்கிட்டோம்னா இறால் கிரேவி, முட்டை அவியல், முட்டையை அவிச்சுக்கிட்டு இருக்கோம். இறால் கிரேவி தக்காளி, ஒரு 3 தக்காளி வெட்டி போட்டிருக்கோம். அதையும் அதோட சேர்த்து நல்லா பறிச்சுட்டுருக்கோம். இந்த இறாலை தான் நம்ம இப்போ கிரேவி விட்டுருக்கோம். நல்ல பெரிய இறால். இந்த இறாலு கிலோ வந்துக்கிட்டு 700 800 இந்த மாதிரி போகும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு 1/2 கிலோ இருக்கும். அந்த இறால் 1/2 கிலோ அளவுக்கு தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம இறாலை போடுறோம். இது வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ அப்புறம் சிக்கன் மசாலா போடுறோம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் சோம்பெலாம் அரைச்சோம்ல, அதை போட்டிருக்கோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். அவ்வளோவா வத்த கரெக்டாக வந்துடும். தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்கு நல்ல கிரேவியாக புஷ்ஷுன்னு நல்லாயிருக்கும்.